பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 3 வாரங்களாக நம்முடைய நற்செய்தியில் குறிப்பாக இயேசு அவருடைய சீடர்களை பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது இந்த பொருள் ஆசையில் வாழும் பொழுது, பொருள் ஆசை உலகத்தில் வாழும் பொழுது எப்படி இறை அரசையை கட்டி எழுப்ப முடியும், எப்படி இறை அரசையில் வாழ முடியும் என்று இயேசு அவருடைய சீடர்களுக்கு கூறினார். அதாவது ஒரு சீடருடைய வாழ்க்கை பொருள் ஆசை அதிகாரம் இருக்கக்கூடாது. ஆனால் இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக நாம் நற்செய்தியின் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று இயேசு பல தடவை அவருடைய சீடரிடம் கூறினார். சீடர்கள் உணர்ந்தார்கள். அதாவது இது நாம் எப்படி செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொருள்கள் தேவை, பணம் தேவை, உணவு தேவை, வசதிகள் தேவை. அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் இதெல்லாம் அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் இயேசுவை நோக்கி இந்த முக்கியமான கேள்வியை கேட்கின்றார்கள். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கின்றார்கள். அதாவது விசுவாசம், நம்முடைய விசுவாசம், அவருடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்காக அவருடைய இயேசுவை நோக்கி சீடர்கள் கேட்கின்றார். அதனால்தான் இயேசு இந்த உவமை வழியாக அவர்களிடம் கூறுகின்றார், கடவுளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இது செய்ய முடியும் என்று அவர் கூறினார். நம்பிக்கை, விசுவாசம் தேவை என்று இயேசு கூறுகின்றார். அதனால்தான் பார்த்த சகோதர சகோதரி, சீடர்கள் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப போராட்டங்கள் இருந்தது. இந்த நற்செய்தி எழுதும் பொழுது அவர்களுக்கு பல சவால்கள். அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படையாக அவர்கள் காட்ட முடியாது. மறைவாக அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் இந்த விசுவாசம் உண்டு. அதாவது கடவுள், அந்த உயிர்த்த இயேசு அவர்களோடு இருக்கின்றார் என்று அந்த நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தது. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் இயேசுடைய நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அதே விசுவாசத்தில் நாம் வாழ்கின்றோம். நம்முடைய விசுவாசம் அதிகமாக்குவதற்காக இறைவனை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். உதாரணமாக அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நம்முடைய ஜெபத்தில் நாம் ஆண்டவரிடம் என்ன கேட்கின்றோம்? பொருள்கள் கேட்கின்றோம், பணம் கேட்கின்றோம், வசதிகள் நாம் கேட்கின்றோம், உடல் ஆரோக்கியத்துக்காக நாம் மன்றாடுகின்றோம். எத்தனை தடவை நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்து என்று நாம் கேட்டிருக்கின்றோமா? ஏனென்றால் பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் கொடுக்கும் என்று நாம் கேட்கின்றோம். சில நேரத்தில் ஆண்டவரிடம் பார்த்து நாம் ஏசுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நோய் என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் இன்று அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தேவை என்பார்ந்த சகோதர சகோதரி? விசுவாசம், நம்பிக்கை. கடவுளுடைய சித்தம் பல தடவை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. முழுமையாக நாம் அறிந்து கொண்டால் நமக்கும் கடவுளுக்கு சமமாக இருக்கின்றோம். கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கை என்ன என்று நாம் நினைக்கும் பொழுது அவர் நம்மை நல்லது தான் கொண்டு வருவார் என்று அந்த நம்பிக்கையில் தான் நாம் இருக்க வேண்டும். ஆம், இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது கஷ்டங்கள், போராட்டங்கள், சவால்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இந்த ஜூப்ளி ஆண்டில் குறிப்பாக விசுவாசம் மட்டுமல்ல, நம்பிக்கையில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை, இந்த உலக பொருள் மேல் நம்பிக்கை அல்ல. ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்தால் அவர் நமக்கு ஒரு முடிவில்லா வாழ்வு, நித்திய வாழ்வுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதுதான் நம்முடைய பயணம், அதுதான் நம்முடைய சீரத்துவ பயணம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, சீடர்கள் இதை அறிந்து கொண்ட பிறகுதான்
ஆண்டவரை நோக்கி அவர்கள் கேட்கின்றார். பொருள்களுக்காக கேட்கவில்லை, அவர்கள் பணத்துக்காக கேட்கவில்லை, அவர் வசதிக்காக கேட்கவில்லை. கடைசியாக அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நம்பிக்கை அதிகமாக்கும், ஆண்டவரே விசுவாசம் தேவை என்று அவர் கேட்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பார்ந்த சகோதர சகோதரே, அந்த விசுவாச பயணத்தில் நாம் செல்லும் பொழுது ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். ஏனென்றால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் கஷ்டங்கள் வரும். ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை, குருவானவர்களும் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நான் நம்புகின்றேன் என்று அதை சொல்லி நாம் அடுத்த அடி பயணத்தில் நாம் செல்கின்றோமா என்று நாம் கேட்க வேண்டும். இன்று நம்மோடு இந்த திருமண பயிற்சி பங்கெடுப்பவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். திருமண நாளில் அவர்கள் சொல்வார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று அந்த வாக்குறுதியை அவர்கள் கொடுப்பார்கள் திருமண நாளில். அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசம் இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுளுக்கு நாம் உறுதியாக இருக்கின்றோமா? இன்பத்தில் கண்டிப்பாக ஆண்டவரே நான் நம்மை நம்புகின்றேன், நான் ஆண்டவரே நான் வாழ்த்துகின்றேன். ஆனால் துன்பங்கள் வரும் பொழுது விசுவாசம் வைத்து வாழ்கின்றோமா? அல்லது ஆண்டவரே நீ இங்கே இருக்கிறீர், ஏன் இந்த பதில் கொடுக்கவில்லை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நோய், ஏன் இது, ஏன் அது என்று நாம் கேட்கின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே நான் உன்னை நம்புகின்றேன், ஆண்டவரே நான் உன்னை நம்புகின்றேன் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை பயணத்தில் முக்கியமானது விசுவாசம். இந்த உலகத்தில் பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதர சகோதரே, விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. அதனால்தான் கடவுள் பதில் கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய ஜெபத்துக்கு நாம் மற்ற பாதையில் நாம் செல்கின்றோம். நாம் இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அங்கே தேடுகின்றோம். ஆனால் கடைசியாக யார் முடிவில்லா வாழ்வு, உறுதியான அமைதி கொடுப்பார்? கடவுளில் தான் நாம் அதை காண முடியும், அனுபவிக்க முடியும். ஆகவே உங்களுடைய ஜெபங்களில் அன்பான சகோதர சகோதரி, எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம், கேட்க வேணாம்னு சொல்ல, நீங்கள் கேட்கலாம், இது வேணும் அது வேணும். கடைசியாக உங்க ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று கேளுங்கள். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக விசுவாசம் தேவை. முழுமையாக என்னால் அறிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் என்னுடைய எதிர்காலம் என்ன நடக்க போகின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றார், கடவுள் நம்மை துணையாக இருக்கின்றார் என்று அந்த நம்பிக்கையில் நாம் வாழும் பொழுது எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த வாழ்க்கை போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு அந்த தைரியம் உண்டு, அந்த உற்சாகம் உண்டு. ஏனென்றால் கடவுள் இயேசு என் பக்கத்தில் இருக்கின்றார். இதற்காக அன்பார்ந்த சகோதர சகோதரே, ஒவ்வொரு முறை ஜெபத்தில் நாம் நுழையும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், கண்டிப்பாக அவர் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் கூறுகின்றார். பொருளுக்காக அல்ல, விசுவாசத்துக்காக நீங்க கேளுங்க, அவர் கண்டிப்பாக 100% உங்களுக்கு கொடுப்பார். அந்த பயணத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். நாம் அந்த நம்முடைய சீரத்துவத்தை ஆழமாக்கி இறைவனை நோக்கி இறைவனுடைய சீராக விசுவாசிகளாக நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆமீன்.